இந்த 5 தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இப்போ தான் வந்தேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? ஐ ஹவ் ஜஸ்ட் கம். ஐ ஹவ் ஜஸ்ட் கம். இது வந்து என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அதே இது ஐ ஜஸ்ட் கேம். ஐ ஜஸ்ட் கேம். இது வந்து என்ன அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். அதே இது ஐ கேம் ஜஸ்ட் நவ். ஐ கேம் ஜஸ்ட் நவ். இது என்ன அப்படின்னா போத், அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். இந்த மாதிரி நான் இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் பயன்படுத்துவோம். ஓகே, அப்போது நான் இப்போ தான் வந்தேன் அது எப்படி சொல்கிறது? ஐ ஹவ் ஜஸ்ட் கம், அல்லது ஐ ஜஸ்ட் கேம், அல்லது ஐ கேம் ஜஸ்ட் நவ். இந்த மாதிரி 3 விதமாக சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் இப்போ தான் சாப்பிட்டேன். எப்படி சொல்கிறது? ஐ ஹவ் ஜஸ்ட் ஈட்டன், அல்லது ஐ ஜஸ்ட் ஏட். ஐ ஜஸ்ட் ஏட், அல்லது ஐ ஏட் ஜஸ்ட் நவ். ஐ ஏட் ஜஸ்ட் நவ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் இப்போ தான் அவளை பார்த்தேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? ஐ ஹவ் ஜஸ்ட் சீன் ஹர். ஐ ஹவ் ஜஸ்ட் சீன் ஹர், அல்லது இன்னொரு விதம் எப்படி சொல்லலாம்? ஐ ஜஸ்ட் சா ஹர். ஐ ஜஸ்ட் சா ஹர், அல்லது ஐ சா ஹர் ஜஸ்ட் நவ். ஐ சா ஹர் ஜஸ்ட் நவ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் இப்போ தான் அதை வாங்கினேன். எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் பாட் இட். ஐ ஹவ் ஜஸ்ட் பாட் இட், அல்லது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? ஐ ஜஸ்ட் பாட் இட். ஐ ஜஸ்ட் பாட் இட். ஓகே, அடுத்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? ஐ பாட் இட் ஜஸ்ட் நவ். ஐ பாட் இட் ஜஸ்ட் நவ். ஓகே, அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் இப்போ தான் அவனுக்கு கால் பண்ணினேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது?